ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கை பொறுக்கிற அளவுக்கு போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நம்ம மைதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அதில் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில், நம்ம என்ன மாதிரியான ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதை ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மாவில் வந்து அந்த ஈஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து பெசரி விட்டுடலாம். அதாவது ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெசரிணும். ஆனால் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும் மாவு, பரோட்டா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. நல்லா தடவிட்டு அதை அழகாக வந்து பார்த்திங்கன்னா பவுலில் வச்சுட்டு பிளேட் வச்சு மூடிடுங்க. ஒரு 1 hour அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லாவே வந்து பர்ஃபெக்டாக உப்பி வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிக்கன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சில்லி சிக்கன் 65 மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி. இதில் தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் கொஞ்சமாக வினிகரும் அதே மாதிரி சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சாஸ் இல்லைனா வந்து லெமன் ஜூஸ் இல்லைனா வந்து வினிகர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா மேரினேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம மஸ்டர்ட் ஆயில் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கன் எல்லாமே எடுத்து அந்த எண்ணெயில் வந்து அழகாக வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணப்பட்ட வெங்காயத்தை வந்து அதில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. நல்லா வந்து சிக்கனு அந்த ஆனியன் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். நல்லா வதங்கி வெந்து வரும். இந்த டைமில் நம்ம எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் ஊற்றிருந்தோம் இல்லையா, சூப்பராகவே நல்லா பஃப்னு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம 2 பீஸாக எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் வச்சு ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா டஃப் மாதிரி பீஸா டஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைடில் எல்லாமே நல்லா திருப்பி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. மயோனஸ் அதுக்கேற்ற மாதிரி மயோனஸை ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பீஸாவில். டொமேட்டோ சாஸ் தேவைப்பட்டால் அதை கூட நீங்கள் வந்து அழகாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த சில்லி சிக்கன் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஓரிகனோ மேலே போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க சீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணப்பட்ட மைக்ரோவேவ் ஓவனில் இப்போ நம்ம பீஸா உள்ளே வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னாலே சூப்பரான பர்ஃபெக்டான சில்லி சிக்கன் பீஸா வந்து நம்மளுக்கு பக்காவே ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. சிம்பிளாக செய்யலாம். அழகாக நைட்டு ஒரு டின்னருக்கு பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.